Praise the Lord. I hope आप सब जन ये दिन देखने तक परमेश्वर ने हमें जिंदा रखा है, इसके लिए परमेश्वर की धन्यवाद। हालेलुया। सो ये जून का महीना है, जून मासम ऑलरेडी 6 महीना हो गया। ஆல்ரெடி 6 மாசம் போயிடுச்சு. अभी बचा कितना महीना अपने पास? இனி எவ்வளவு மாசம் பாக்கி இருக்குது? अच्छा, आप लोग श्योर है 6 महीना तक आप जिंदा रहेंगे या मैं जिंदा रहेंगे? श्योर है? हाँ, जिंदा रहेंगे। हालेलुया। जो भी क्रूस उठाता ना, யாரெல்லாம் சிலுவையை சுமக்குறாங்களோ, जो कोई भी क्रूस उठाता है அவங்களுக்கு நாளைக்கின்ற அந்த வார்த்தையே இல்லை. उनके लिए कल करके कोई शब्द नहीं होता है. என்ன இல்லை? क्या नहीं रहता है? कल करके कोई शब्द नहीं होता है. நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு மட்டும்தான். हमारे लिए जो कुछ भी है आज है. இன்னைக்கு நீ ஊழியம் செய், आज सेवकाई करो, இன்னைக்கு நீ ஜனங்களை போய் நேசி, आज जाकर आप लोगों से प्रेम करो. உன்னால என்ன முடியுமோ இன்னைக்கு நீ அதை செய்து முடி. जो कुछ भी आप कर सकते हो आज ही कर दो. அதனால தேவன் சொல்றார், நாளை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? इसके लिए परमेश्वर का वचन कहता है कल के बारे में तू आज चिंता मत कर. ஸோ ஜூன் மாதம் 6 மாதம் நம்மளுக்கு தேவன் கொடுத்தார். 6 महीना हमारे लिए परमेश्वर ने दिया இனி है. எவ்வளோ மாதம் இருக்கு இந்த வருஷம் முடியுதுக்கு? और कितना महीना बचा है ये साल நம்ம खत्म கிட்ட होने के लिए? எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாதம் இருக்கு? हमारे हाथों में कितने महीने बचे हैं? और இப்போதான் சொன்னேன் நம்மளுக்கு ஒரு நாளுக்குற எக்ஸ்ட்ரா இல்லைன்ட்டு. अभी हमने बताया था कि हमारे लिए कल और बीतने आने वाले दिन नहीं है करके. யாருக்கெல்லாம் 6 மாதம் கேதுன்னு கை தூக்குங்க பாப்போம். जितने लोग के पास 6 महीना और बाकी है उन लोग हाथ उठाएंगे. இப்போ மட்டும் உஷாரா இருங்க. ஹalleluya. ஸோ தேவன் கோடானே கோடி நன்றி. परमेश्वर को कोटि कोटि धन्यवाद कहते हैं. நேற்று நான் படித்த பைபிள் காலேஜ்லேருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. पास्टर जी ने जिस बाइबल कॉलेज से डिग्री लिया है वहाँ से कॉल आया था पास्टर को. எங்கள் பைபிள் காலேஜ் பிரின்சிபல் வந்து 15 இயர்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுனால इनके जो मास्टर थे वो 50 इयर्स का कंप्लीशन का 15 इयर्स का कंप्लीशन के लिए सेलिब्रेट कर रहे थे. அவர் வந்து எனக்கு எங்களோட குரூப் ஒன்று இருக்குது. इनके लिए एक ग्रुप है. அது நார்மலாக இன்விடேஷன் அனுப்பிட்டு வர்றாரு. उसमें एक इनविटेशन भेजते रहते हैं. ஆனால் 2 வச்ச எனக்கு அவர் பர்சனலாக கூட அனுப்பிக்கிறாரு. 2 बार पास्टर जी को पर्सनली भी भेजे हैं. ஹalleluya. हालेलुया. ஒரு வச்சு அனுப்புனாலே நான் போயே ஆகணுன்ட்டு நான் முடிவு எடுத்துருவேன். एक बार हमें भेजेंगे तो ही हमें जाना है करके हम निर्णय ले लेते हैं. ஏன்னா அனுப்புனது வந்து பிரின்சிபல். क्योंकि जो भेजा है इनविटेशन वो प्रिंसिपल है बाइबल स्टडी का. ஹalleluya. हालेलुया. அவர் எனக்கு மேல, वो इनके भी ऊपर है. நம்மளுக்கு யார் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதரோ ஸ்பிரிச்சுவல் பிரதரோ ஸ்பிரிச்சுவல் லீடரோ அவங்க யாரெல்லாம் நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்களோ, जो कोई भी आत्मिक पिता रहने दो, आत्मिक माँ रहने दो या फिर आत्मिक भाई रहने दो, जो कोई भी हमसे ऊपर है அவங்க சொன்னா அது நம்ம கேட்கணும், அதுதான் கரெக்ட். वो जो बोलते हैं वो हमें सुनना है, यही बरोबर है. அவங்க சொன்னாங்கன்னா போய் டாய்லெட் வாஷ் பண்ணனா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வாஷ் பண்ணி தான் ஆகணும். वो बोलेंगे अब जाके वॉशरूम को क्लीन करो करके, तो आप कितने भी बड़े आदमी रहने दो उसको जाके क्लीन करना पड़ेगा. ஹalleluya. हालेलुया. அதுதான் கரெக்ட். वही सही है. எப்படி நீங்க உங்களோட மேலே இருக்கிறவங்களோட பேச்சு கேட்கலனா, आप अगर आपके ऊपर रहने वाले जो है उनका बात नहीं सुनोगे तो நீங்களும் சரி நானும் சரி வாழ்க்கையில முன்ன ஏறவே முடியாது. आप रहने दो या हम रहने दो, हम जिंदगी में ऊंचे उठ नहीं सकते हैं. இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல तो சான்ஸே இல்லை. और आत्मिक जिंदगी में तो मौका ही नहीं है. ஹalleluya. हालेलुया. ஸோ அங்கே போனேன். उधर गए थे. வெரி நைஸ். ரொம்ப நிறைய பாஸ்டர்ஸுங்க வந்திருந்தாங்க. बहुत सारे पास्टर लोग आए थे. அவரோட
ஊழிய ஆரம்பம் எப்படி ஆச்சுன்ட்டு வீடியோஸில் காட்டினாங்க. उनका सेवकाई जो इनका मास्टर जो थे उनका सेवकाई कैसे शुरू हुआ था करके वीडियोस में दिखाए थे. சின்ன கூட்டமாக ஆரம்பிச்சாங்க. एक छोटी सी झुंड के साथ शुरू किए थे. நம்ம மாதிரி இது ஜாஸ்தி. जो हम इतने लोग बैठे हैं वो भी ज्यादा है. அவர் ரொம்ப சில பேரோட ஸ்டார்ட் பண்ணாரு. वो बहुत कम लोगों के साथ शुरुआत किए थे. இன்னைக்கு தேவன் அவங்களோட பெரிய மலை போல ஒரு நிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்தார். अभी परमेश्वर ने उनको पहाड़ जैसा बना दिया है, बड़ा सा. हालेलुया 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 हालेलुया. நான் அங்கிருந்து அந்த விஷயங்கள் பார்க்கும்போது उधर रह के पास्टर जी जब ये उधर के विषय को देख रहे थे, நான் யோசிச்சேன், நான் எங்க குறையா இருக்கிறேன். पास्टर जी सोचने लगे मैं कहाँ पर से कम लग रहा हूँ. நான் என்ன மிஸ் பண்றேன் இதுல. इधर इसमें से मैं क्या भूल रहा हूँ जो करना चाहिए था. அப்பதான் தேவன் எனக்கு சில விஷயங்களை உணர்த்தினார். तभी परमेश्वर ने उनको थोड़े चीज महसूस करवाया. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். आज हम उसके बारे में बात करने वाले हैं. हालेलुया हालेलुया. நீங்க மைக் எப்போ கொடுத்தீங்கன்னு பாத்துங்கப்பா. तुम लोगों ने माइक कभी दिया है करके देख लो. कभी दिया था इन लोगों ने? अरे मुझे क्या देख रहे, वॉच में देख के बोलो. साढ़े कितना बजे दिया? 12 कितना बजे दिया? 12:15 को. हाँ 15 या 20 दिया. याद रखो, बाद में बोलेगा पास्टर ही तो तुम लोग दिया कभी देखो. ओके हालेलुया हालेलुया. अब நான் சொல்றது ரொம்ப கவனமா கவனிங்க. अभी जो बोल रहे हैं वो अच्छे तरीके से गौर से सुनना. हालेलुया हालेलुया. आ रहा आवाज कि मेरे टाइम में ऐसा होता है? हालेलुया. ठीक है, आवाज आ रहा है? ये पूरा दुनिया का आवाज आएगा अभी. हालेलुया हालेलुया. ठीक है. सो சின்ன ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன் இப்போ. हम एक छोटा कार्य को அப்புறமா செய்திக்குள்ள கடந்து செல்வோம். उसके बाद हम सुसमाचार के अंदर जाएंगे. தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க. परमेश्वर ने पास्टर जी को भी एक मौका दिया बाइबल स्टडी शुरू करवाने के लिए. அதுக்கு நான் தகுதியானவனா இல்லையா தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். उसके लिए पास्टर जी योग्य थे नहीं थे वो सिर्फ परमेश्वर जानते हैं. தேவன் நம்மள தேர்ந்து எடுத்துக்கிறாரா இல்லையான்ட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். परमेश्वर ने हमें चुना है नहीं चुना है वो हम बहुत आसानी से पहचान सकते हैं. ஒரு மரம் கனி கொடுத்தா அது தேவனுக்கு பிரியமானது, தேவன் தேர்ந்தெடுத்தது, அவ்வளவுதான். एक पेड़ अगर फल देता है तो परमेश्वर ने चुना है, परमेश्वर ने उसको आशीष किया. அது ஒரு மரம் கனி கொடுக்கலனா அது தேவனால தேர்ந்து படுத்த இல்லைன்னு அர்த்தம். अगर एक पेड़ उसमें फल नहीं आ रहा है तो परमेश्वर से चुना नहीं गया है. हालेलुया हालेलुया. நான் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது ஜெபிச்சேன். जब भी पास्टर जी बाइबल स्टडी शुरू किए थे तभी प्रार्थना किए थे. உடனே ஒரு கிளிக் ஆச்சு, ஜனங்களை இன்னும் தேவனோட வேலையை செய்ய நான் ஆயத்தப்படுத்தணும்ட்டு தேவன் எனக்கு உணர்த்தினார். और लोगों को परमेश्वर के लिए काम करने के लिए रेडी करने के लिए परमेश्वर ने इनको अंदर से बताया. நான் ஆரம்பிச்சது 7 பேர் வச்சு. शुरुआत किए थे 7 लोगों के साथ. அந்த 7 பேருமே இன்னைக்கு ப்ரீச்சிங் பண்றாங்க. उस 7 के 7 लोग आज सुसमाचार कर रहे हैं. हालेलुया हालेलुया. கைகளை இந்தாக்க தட்டுங்கப்பா. நான் 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 கற்றுக் கொடுத்த 7 பேருக்கும் जिनको 7 लोगों को पास्टर जी ने सिखाए थे, அந்த 7 பேரும் இந்த இடத்துலயும் சரி வேற இடத்துலயும் சரி தேவனோட வேலைகள் செய்றாங்க. वो 7 के 7 लोग यहाँ पर रहने दो या फिर बाहर रहने दो वो परमेश्वर के काम कर रहे हैं. நட்டு வச்ச எல்லா மரமும் கனி கொடுத்தது. जिसको जो झाड़ को लगाया था वो झाड़ ने फल दिया है. அப்போ இது தேவனால வந்ததா நீங்க தான் யோசிக்கணும். तो ये परमेश्वर के द्वारा आया है या हमारे द्वारा आया है ये हम आप समझ लो. लास्ट संडे गए संडे को बहुत कम लोग को मालूम रहेगा कि ये कौन कभी प्रीच करेगा, कौन सा संडे प्रीच करेगा वो सिर्फ मैं सेलेक्ट करता है. யார் எந்த சண்டேக்கு செய்தி கொடுப்பாங்கன்னு பாஸ்டர் ஜி தான் செலக்ட் பண்ணுறது. अच्छा मैं हिंदी में बात कर रहा था. अच्छा अच्छा आदत हो गया अभी. हालेलुया हालेलुया. எந்த சண்டே எந்த பாஸ்டர் ப்ரீச் பண்ணணும் அது வந்து நான் செட் பண்ணுவேன். कौन सा संडे कौन प्रचार करना है करके पास्टर जी सेलेक्ट करते हैं. முதல் டேடி பார்த்துருந்தாரு.
पहले पास्टर हमारे सीनियर पास्टर देख रहे थे, இப்போ வந்து அவருக்கு அவரோட கொஞ்சம் கொஞ்சம் லோடு முடிகிறவர்களுக்கு கொஞ்சம் லோடு நான் எடுத்துட்டேன். थोड़े लोड पास्टर जी से ये पास्टर जी ले रहे हैं. ஸோ ஃபிஃப்த் சண்டே வரும்போது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். फिफ्थ संडे जब भी आएगा वो बहुत बड़ा समस्या होगा. ஏன்னா நான் வந்து தனியாக எதுவுமே சாப்பிடணுன்ட்டு விரும்ப மாட்டேன். पास्टर जी कुछ भी अकेला खाने के लिए चाहते नहीं हैं. நான் சாப்பிடும்போது நீயும் சேர்ந்து சாப்பிட தான் யோசிப்பேன். जब भी पास्टर जी खा रहे तो साथ में आप भी खाओ करके ही चाहते हैं. ஸோ அந்த ஃபிஃப்த் சண்டே நான் ஒரு பாஸ்டர் போடாமல் ரெண்டு பாஸ்டராக போடுறதுக்கு நான் ஐடியா பண்ணேன். फिफ्थ संडे को एक पास्टर के अलावा दो पास्टर डालने का सोचे हैं. அதில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பாஸ்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. तो उसमें क्या होता है, दो पास्टर लोग को मौका मिलता है. அது மட்டும் இல்லாமல் सिर्फ वो ही नहीं, அந்த அவங்க யார் ப்ரீச் பண்றாங்களோ, जो सुसमाचार करते हैं, அவங்க வந்து தேவனோட அந்த வாரம் ஃபுல் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. वो परमेश्वर से वो एक हफ्ता जो है बहुत जुड़े रहते हैं. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு 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 ரெலம் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி அவ்வளோதான். ये सभी कुछ एक आत्मिक के अंदर जो होना चाहिए वो सभी कुछ होता है. ஸோ இந்த ஃபிஃப்த் சண்டேக்கு ये फिफ्थ संडे को நான் வந்து என்னத்தான் நான் செலக்ட் பண்ணாலும் மைண்டில் இல்லை எழுதி வச்சாலும் पास्टर जी कितना भी सोच कर लिख के रखे रहेंगे यही करेंगे करके, நான் மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன், கங்காமுத்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். बहुत ज़्यादा अधिक टाइम गंगामुतो पास्टर को फ़ोन कर देते थे. ஹல்லேலூயா हालेलुया. சொல்லிட்டு இப்படி இருக்குது நம்ம எப்படி பண்ணலான்ட்டு அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பேன். उनसे एक आइडिया मांगते हैं कैसे करेंगे करके. அது நான் கொடுக்குற அவருக்கு மரியாதை. वो पास्टर जी उनको देने वाला रिस्पेक्ट है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் என்ன பண்ணுவார்னா, वो क्या करते हैं, இவரை போடு இவங்க போடுன்ட்டு டைரெக்டாக சொல்லாமல் इनको डालो उनको सुसमाचार करने के लिए मौका दो करके डायरेक्टली नहीं बताते हैं. இதெல்லாம் பேசிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணுங்க அவர் ஏன் மேல போட்டுருவாரு. वो बोलते हैं सभी कुछ बताने के बाद आपको जो अच्छा लगे वो कर दो करके बोल देते இது हैं. எங்களுக்குள்ள வந்து ரொம்ப மாசமா நடக்குது இது இப்படிதான். वो हर महीने होता रहता है. ஹல்லேலூயா. हालेलुया. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, ये आपको क्यों कहते हैं, நான் நினைச்சா தனியா ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். पास्टर जी सोचते तो अकेले कुछ डिसीजन ले सकते हैं. ஆனா ஒருத்தருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ட்டு நான் உங்களுக்கு கத்துறேன் அவ்வளவுதான். किस एक बड़े आदमी को कैसे रिस्पेक्ट देना है करके आपको सिखा रहे हैं. அது அவருக்கும் தெரியும். वो भी पास्टर जी जानते இவர் थे. சும்மா தான் ஃபோன் பண்றாரு நம்மளுக்கு. ये ऐसे ही पूछने के लिए फोन कर रहा है. ஹல்லேலூயா. हालेलुया. எதுக்கு சொல்கிறேன்னா, பைபிள் ஸ்டடி பண்ணுறவங்க வந்து உங்களோட மாஸ்டர் உங்களோட ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறது பேசிக், அது உங்களுக்கு கற்றுக்கணும். क्योंकि जो बाइबल स्टडी करने वाले हैं आपका मास्टर जो है उनका इज्जत करना या रिस्पेक्ट करना बहुत मुख्य है. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். वही पहला रूल है. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, आप क्लास ज्वाइन करो, நீங்கள் ஐ எம் டெல்லிங் யூ த லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். आपका जिंदगी बदल जाएगा. ஸோ ஃபிஃப்த் சண்டே வந்து நான் யாரை போடணுன்ட்டு யோசிக்கும் போது, ये फिफ्थ संडे किसको प्रचार करने के लिए देने का है करके सोचते समय தேவன் வந்து ஃபர்ஸ்ட் யார் ப்ரீச் பண்ண ஃபேஸ் காட்டினார். परमेश्वर ने पहला कौन प्रीच करने वाला है उनका फेस दिखाए थे. நம்ம அருள் பிரதரோட ஃபேஸ் காட்டினார். अरुल ब्रदर का चेहरा दिखाए थे परमेश्वर ने. நான் அப்போ யோசிச்சேன், तो तभी पास्टर जी ने सोचे இது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ये मेरा योजना रहेगा या मेरा सोच रहेगा. ஏன்னா நம்ம சர்ச்சில் நானும் ஒரு மெம்பர் அவரும் ஒரு மெம்பர் அவ்வளோதான். क्योंकि ये कलीसिया में हम भी एक मेंबर है वो भी एक मेंबर है. ஆனால் தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும், उसमें आप नहीं जानते वो विषय क्या है मालूम है. நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். दोनों भी बचपन से दोस्त थे. हालेलुया. हालेलुया. एवलो कितना हो गया, 25 साल हो गया क्या, 25 के ज़्यादा रहेगा. 28 வருஷமா நாங்கள் फ्रेंड्स एंड मेंबर, चर्च मेंबर. 28 साल से दोनों फ्रेंड्स और चर्च मेंबर दोनों भी हैं. ஒருவேளை அதுக்கு தான் அருள் ஃபேஸ் தெரிஞ்சிச்சுன்னு விட்டுட்டேன். इसीलिए मेरे को अरुल ब्रदर का चेहरा दिखा रहा है क्या करके छोड़ दिए थे. அவரை இக்னோர் பண்ணிட்டேன். சரியா, उनको इग्नोर कर दिए थे. உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது प्रार्थना करते समय சரி இந்த சண்டே ஃபைனலா இது பேர் போடணும்னு போடுறேன், ये फाइनल ये नाम डालना है करके डालने जा रहे थे. மறுபடியும் இவர் பேர் தான் எழுதிட்டேன். फिर से अरुल करके ही आ रहा है. हालेलुया. हालेलुया.
அதே போல இவர் வந்து वैसे ही वो आकर ஃபோன்ல சொல்லும்போது फोन में जब भी बताए थे அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். तभी उनका तबीयत खराब है करके हमने அதுலயும் सुना இங்க था। வந்து தேவனோட வார்த்தையை சொல்ல தேவன் அவருக்கு பலனும் ஞானமும் கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஒரு கோடான கொண்டு फिर भी परमेश्वर ने बल दिया सुसमाचार करने के लिए, इसके परमेश्वर को धन्यवाद कहते हैं। வீடியோ பார்த்துட்டேன் சண்டேது. वीडियो देखे थे हमने संडे का। அப்போ வந்து என் மனசுல ஒரு முடிவு எடுத்தேன். तभी मन में एक निर्णय लिया। ஹல்லேலூயா. हालेलुया। என் மனசுல ஒரு முடிவு எடுத்தேன். एक हृदय में एक निर्णय लिया। தேவனே இப்போ அருள் பிரதரும் வந்து ப்ரீச் பண்ணிட்டார். अभी अरुल ब्रदर ने भी प्रीचिंग कर दिए हैं। என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் கடவுளுக்கு परमेश्वर के पास एक छोटा सा रिक्वेस्ट முடிஞ்ச அளவுக்கு அவர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது. என்னது क्या बोले थे परमेश्वर से, जितना हो सके परमेश्वर वो मेरे लिए ट्रांसलेशन नहीं करना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவரும் ப்ரீச்சர். क्योंकि वो भी एक सुसमाचार करने वाले இன்னும் हैं। மோல்ட் பண்ணி இன்னும் சான்ஸ் தேவன் கொடுக்க கொடுக்க அவரும் ப்ரீச் பண்ண ஆரம்பிப்பார். और चांस देते देते वो भी सुसमाचार कर सकते हैं। தேவனே இனி எனக்கு ப்ரீச்சிங் யாருமே இல்லைன்னா அவர் போட்டா ஓகே. ஏன்னா அது அவரோட ஒரு gift. क्योंकि अगर कोई नहीं रहेंगे तो करना ठीक है। எனக்கு ப்ரீச்சிங் ஒரு giftனா जब अभी पास्टर जी को सुसमाचार करना एक गिफ्ट है, तो ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு gift இல்ல. ट्रांसलेशन करना पास्टर का गिफ्ट नहीं है। நீங்க என்ன அந்த பக்கம் விட்டு ஒரு லைன் பேச சொல்லுங்க பா தா பா பான்ட்டு என்ன அவ்வளோதான். अगर पास्टर जी को यहाँ पर खड़े रहकर ट्रांसलेशन करने के लिए बोलेंगे तो नहीं कर पाएंगे। ஸோ அது அவரோட gift. वो उनका गिफ्ट है। இப்போ என்கிட்ட ஒரு gift, அவர்கிட்ட ரெண்டு gift. अभी पास्टर जी के पास एक गिफ्ट है, उनके पास दो गिफ्ट है। ஸோ நான் அப்போ மனசுல நினைச்சேன், तभी पास्टर जी ने मन में सोचा மேக்ஸிமம் வர முடியாம தேவனை நீரே பார்த்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு சித்தம்படி பண்ணுங்க. मैक्सिमम नहीं आने जैसा आप कर दो या फिर आपकी इच्छा के अनुसार कर देना। हालेलुया। हालेलुया। அதே போல இன்னைக்கு அவர் பண்ணோன்ட்டு சொன்னாரு. वैसे ही आकर पूछे थे मैं करूँ क्या करके। அவருக்கு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது எப்பவுமே. उनको नहीं, आप नहीं करो करके नहीं बोल நீ सकते थे। பார்த்துக்கப்பான்னு சொன்னாரு. நான் சொன்னேன் நீ பார்த்துக்க, இப்போ யாருன்னா ஓகேன்ட்டு. तो पास्टर जी ने बोले जो भी तैयार रहेगा उनको चलेगा करके। அதே போல वैसे ही ஜோ டிரான்ஸ்லேஷன் பண்றாரு, நம்ம பிரீச்சர் அங்க உட்கார்ந்துக்கிறாரு. मैं ट्रांसलेशन कर रहा हूँ और हमारे प्रीचर बैठे हैं। தேவன் நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். परमेश्वर जो है हमारे विनती को सुनने वाला परमेश्वर है। ஆனா எல்லாத்தோட முக்கியமானது நம்ம எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. उसपे सबसे बड़ा मुख्य क्या है, आप दूसरे को कैसे इज्जत देते हो या फिर कैसे रिस्पेक्ट करते हो, वो बहुत मुख्य है। உங்க வாழ்க்கையில ஒருத்தரை நீங்க இழக்கணும்னா, आपकी जिंदगी में अगर किसी को खोना है तो हालेलुया हालेलुया सो உங்க வாழ்க்கையில நீங்க யாராவது இழக்கணும்னா, आपकी जिंदगी में अगर किसी को खोना है तो சிம்பிள் அவங்கள மரியாதை குறைவா பேசிருங்க, அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. उनको इज्जत के बिना बात कर दो। हालेलुया हालेलुया। அதுவும் வீட்டிலையும் சரி சபையிலும் சரி எங்கேயும் சரி, உங்களுக்கு ஒரு ஆள் உங்களை விட்டு போனோன்னா ஒரே ஒரு வார்த்தை மரியாதை குறைவா பேசுறீங்க, அவங்கள விட்டு கண்டிப்பா போயிடுவாங்க. आप एक मनुष्य से दूर जाना चाहते हो या आपके घर पे भी रहने दो, आप उनके विरुद्ध कुछ बोल दो रिस्पेक्ट के अलावा, तो छोड़ के चले அவங்க जाएंगे। இருந்தா கூட உங்களுக்கு இல்லாத மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கும். वो रहेंगे तो भी वो न रहने के समान இந்த रहेगा। மரியாதை குறைவா பேசுறது வந்து ரொம்ப ஆழமா போயிடும். ये जो नीचा कर कर बात करते हैं वो बहुत एक नीचे रिस्पेक्ट दे देता है। அதனால தான் வார்த்தையை எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசினா ரொம்ப நல்லது. इसीलिए जो शब्द है बहुत गौर से अच्छे से बात करेंगे तो अच्छा रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல ஊழியக்காரங்களுக்கு தேவனோட வேலை செய்கிற யார் இருந்தாலும் மரியாதை நம்ம கொடுக்கணும், அதுதான் வழக்கம். परमेश्वर के सेवकाई करते रहेंगे या परमेश्वर के काम करते रहेंगे, उनको रिस्पेक्ट देना ही अच्छा है। சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. ये सब बोल चुके हैं। ரொம்ப டைம் இதுலயே எடுத்துட்டேன் நான். बहुत समय इस पे ही ले लिए हैं। எதுக்கு தெரியுமா? क्यों मालूम है? உங்களிருந்து தேவன் யாராவது ஒரு ஊழியக்காரர் எழும்பிட்டு மாட்டுறாங்களோன்ட்டு ஒரு ஏக்கம் தான், அவ்வளோதான். एक चाहत है कि तुम में से एक को परमेश्वर उठा नहीं सकता है क्या सेवक करने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। உங்க தந்து ஒன்று வந்தாலும் அது தேவனுக்கு ராஜ்யத்துக்கு ஒரு ஆட் ஆன், அவ்வளோதான். इतने लोग में से अगर एक को भी ले लेंगे तो परमेश्वर के राज्य के लिए एक
और एक आदमी ज्वाइन हुआ है। இன்னைக்கு நம்ம இப்போ எழுந்து நிற்போம். हम सभी उठ के खड़े हो जाएंगे। எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ப்ரேயரை முடிக்க போகிறோம். जितने जल्द से जल्द हम खत्म करेंगे ये प्रार्थना को। ஸோ நீங்கள் உங்கள் மனசில் மட்டும் தேவனே என்னை எப்படியாவது ஊழியத்துக்காக என்னை தேர்ந்தெடுக்கணும், நான் பைபிள் ஸ்டடி பண்ணணும், ஊழியம் செய்யணும்ட்டு நீங்கள் மனசில் சொல்லினே இருங்க. आप मन ही मन परमेश्वर से बात करते रहो, परमेश्वर मेरे को कैसे ना कैसे तो ये सेवकाई के लिए चुन लो करके। நீங்கள் எவ்வளோ அரவணிக்கிறீங்களோ, आप कितना उसको गले लगाओगे। ஹல்லேலூயா, हालेलुया। நீங்கள் எவ்வளோ உங்களை அர்ப்பிக்கிறீங்களோ, आप जितना के जितना आप अपने आप को अर्पित करोगे அவ்வளோ தேவன் உங்ககிட்ட பேசுவார். उतना परमेश्वर आपसे बात करेगा। இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல செய்தியை எடுத்துட்டு வந்துக்கிறார். परमेश्वर आज आपके लिए एक अच्छा सुसमाचार ले आया है। அந்த செய்தி உங்களை ஆழமா தொட போகுது. वो सुसमाचार आपको बहुत गहराई से छूने वाला है। அந்த செய்தி மூலமா, அந்த ரெவலேஷன் மூலமா உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. उस सुसमाचार के द्वारा, वो प्रकाशित के द्वारा आपको आपका जिंदगी बदलने वाला है। உங்க இடத்துல இருந்து आपके जगह से आपके தேவன் ஒரே விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर सिर्फ एक ही चीज चाहता है आपसे। நீங்க உங்க மனசார சொல்ல வேண்டும். आप आपके मन से बोलना है, இயேசுவே நீர் சொல்லும் ஐயா நான் சேரேன். परमेश्वर आप बोलो मैं करूंगा करके आपको बोलना है। ஹல்லேலூயா, हालेलुया। தேவனே நீ என்ன சொன்னாலும் நம்ம செய்றோம்ப்பா. परमेश्वर आप जो कुछ भी बोलो मैं करूंगा करके बोलिए। இன்னைக்கு உங்க மனசுல இருந்து आपके मन से ஒரே ஒரு வார்த்தை வர வேண்டும். एक ही एक शब्द आना चाहिए। இயேசுவே நீர் சொல்லும், परमेश्वर आप बोलिए நான் செய்றேன். मैं करूंगा। पिता आप जो बोलेगा मैं वो करेगा. அப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன்। கண்களை மூடி, अपने आंखों को बंद करके, வாய்களை திறந்து, मुंह खोल कर, இயேசுவே पिता परमेश्वर நீர் என்னோட பேசும் தேவன், आप मेरे से बात நீ कीजिए। என்ன சொல்றீங்களோ நான் அது செய்றேன். आप जो बोलोगे वो मैं அப்பா करूंगा। நீர் என்ன சொன்னாலும் நான் செய்றேன் தேவன். आप जो कुछ भी बोलोगे परमेश्वर मैं அப்பா நீ करूंगा। எந்த வேலை கொடுத்தாலும் நான் அது செய்றேன் அப்பா. यीशु मसीह आप जो कुछ भी काम दो मैं அப்பா वो என்னோட करूंगा। பேசும், परमेश्वर मेरे से बात இன்னைக்கு कीजिए। என்னோட பேசும் आज ராஜா. हमसे बात कीजिए என் परमेश्वर। வாழ்க்கை மாறணும் இயேசு. मेरा जिंदगी बदलना है அப்பா परमेश्वर। என் குடும்ப சூழ்நிலை மாறணும் இயேசு. परमेश्वर मेरे परिवार की स्थिति बदलना அப்பா चाहिए। சபையோட சிச்சுவேஷன் மாறணும் இயேசு. मेरे कलीसिया की स्थिति बदलना चाहिए। அதுக்கு நீர் பேசும் தேவன். इसके लिए आप बात कीजिए அப்பா நீ हमसे। என்ன சொன்னாலும் செய்வேன். परमेश्वर आप जो कुछ भी அப்பா बोलेंगे वो நீர் हम என்ன करेंगे। சொன்னாலும் நான் செய்வேன். आप जो कुछ भी बोलोगे हम करेंगे। ஓ நல்லா கைகளை தட்டி இயேசுவே நீ जोर से சொல்லும் ताली பேசும் बजाकर என்று வாய் परमेश्वर திற. आप हमसे बात कीजिए करके இயேசுவே बोलते என்னோட रहिए। பேசும், परमेश्वर हमसे बात कीजिए। இயேசுவே என்னோட பேசும். परमेश्वर हमसे बात कीजिए। நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதை ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சேர்ந்து நீ சொன்னால் போதும் Come on, செய்வேன், church. நீர் காட்டும் வழியில் अपने நடப்பேன், मुंह को உம் खोलकर. பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே। Yes, Lord Jesus. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே। நீ சொன்னால் Come on, church. போதும் செய்வேன், அப்பா, நீ நீர் சொல்லும் காட்டும் வழியில் நடப்பேன், எனக்கு ஒரு வழியை காட்டும். பாதம் ஒன்றை பிடிப்பேன், அப்பா உன் கரத்தை பிடிப்பேன் தேவன். இயேசுவே। என் இயேசுவே நீ சொன்னால் Yes, போதும் Jesus. செய்வேன், Come on. நீர் காட்டும் வழியில் This is the right time நடப்பேன், உம் to take a பாதம் decision. ஒன்றை பிடிப்பேன், This is the right place அன்பு to be with இயேசுவே। Jesus Christ. ஆராதனை இயேசுவுக்கே,
மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதாய் எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை காற்றையும் கடலையும் அடக்கிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை ஆராதனையே சுவுக்கே ஆராதனையே சுவுக்கே ஓ ஆராதனையே சுவுக்கே आराधने सुवके तू जो कह दे मैं करूँगा तेरे राहों पर मैं चलूँगा तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए तू जो कह दे मैं करूँगा तेरे राहों पर मैं चलूँगा तेरे चरणों में ही रहूँगा मेरे प्यारे यीशुए आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे अद्भुत तेरे पैर जो लहरों पर चले आगे चलते हैं मेरे मुझे चिंता नहीं है दाता आंधियों को जिन वचनों से प्रभु साथी मेरे है वही मुझे चिंता नहीं है अद्भुत तेरे पैर जो लहरों पर चले आगे चलते हैं मुझे चिंता नहीं है दाता आंधियों को जिन वचनों से प्रभु साथी मेरे हैं वही मुझे चिंता नहीं है आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे ओ आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे ओ आराधना यीशु तुझे 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 ओ आराधना ओ आराधना यीशु तुझे 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 आराधना
तुझे ओ आराधना यीशु तुझे ओ आराधना ओ आराधना यीशु तुझे आराधना यीशु तुझे। अगर परमेश्वर आपको छुआ है तो ताली बजाकर परमेश्वर की एक जय जयकार करेंगे। सब जन मुंह खोलकर परमेश्वर आप जो बोले मैं वो करूंगा, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று ஒரு உறுதியா. Come on church. இன்னும் பத்தாது, இன்னும் கைகளை தட்டி உற்சாகமா, இன்னும் உற்சாகமா தேவனை துதிக்க வேண்டும். தேவன் இடத்துல தேவன் சபையில வந்திருக்கிறோம். परमेश्वर की कलीसिया में आए हैं। Come on church, let the Holy Spirit touch you today. पवित्र आत्मा आपको छूने दो। Come on, come on, yes. आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி. पिता आपको कोटि कोटि धन्यवाद कहते அப்பா हैं। எங்களை மூடி மறைச்சு ராஜா हमें छुपाकर परमेश्वर நீங்க வெளிப்படுத்தும் தேவன். आप प्रकट होना, தொடக்கத்துல முடிவு வரை शुरुआत से लेकर अंत நீரே तक வழி நடத்தும். आप ही हमें चलाना। இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से ஆமென், आमीन ஆமென், आमीन ஆமென். ஹalleluya. हालेलुया। எல்லாரும் உட்காருங்க அப்படியே ப்ளீஸ். सभी लोग बैठ जाएंगे। எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நம்ம இதை முடிச்சிருவோம். जितने जल्दी हो सके उतने जल्दी खत्म करेंगे हम। இந்த ஜூன் மாசம் ये जून के महीने में நீங்க சத்தியத்தை அறியணும். आप सत्य को जानना है। ஹalleluya. हालेलुया। என்ன அறியணும்? क्या जानना है आपको? சத்தியத்தை அறிஞ்சிட்டா, सत्य को जान लेंगे तो வசனம் சொல்லுது சத்தியத்தை நீ அறிஞ்சிட்டா சத்தியமே உன்னை என்ன பண்ணிடும்? वचन क्या कहता है? अब सत्य को जानो, सत्य आपको छुटकारा देगा। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை போதிக்க போறோம். आज हम शास्त्र में रहने वाले सत्य के बारे में प्रचार करने वाले हैं, அதை புரிய போறோம். उसको समझने वाले हैं, அதுல இருந்து ஒரு விடுதலை எடுத்துக்கொள்ள போறோம். उस पे से एक छुटकारा हम पाने वाले हैं। ஹalleluya. हालेलुया। தேவன் வந்து எப்பவுமே நம்மளுக்கு சத்தியத்தை தான் போதிக்கிறார். परमेश्वर जो है हमें हर बार सत्य के बारे में प्रचार करता है। நம்ம சத்தியத்தை பார்க்க சொல்றார், हमें सत्य को देखने बोलता है, அதை உணர சொல்றார். उसको महसूस करो करके कहता है। ஆனா நம்ம पर हम சத்தியத்தை பார்க்கறதில்ல, सत्य को हम देखते नहीं है, சத்தியத்தை உணர்றதில்ல, सत्य को महसूस नहीं करते हैं, சத்தியத்தை கேட்கறதில்ல. सत्य को सुनते नहीं है। அதனால நம்ம எப்பவுமே इसीलिए हम ஒரு கவலையோடு, एक चिंता के साथ, ஒரு தேவையோடு, एक चाहत के साथ, ஒரு எதிர்பார்ப்போட தான் வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறோம். एक जरूरत के साथ ही हम एक जिंदगी जीते हैं। ஹalleluya. हालेलुया। இப்போ நமக்கு டைம் கம்மியா இருக்கு. हमारे पास समय कम है। நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. हम बताते हैं, आप लिख के रख लो वचन को। ஆனா அதுக்குள்ள தேவன் என்ன பேசுவாரோ அது மட்டும் நம்ம பேசி முடிச்சிருவோம். उसके अंदर से हमसे क्या बात करने वाले हैं वो हम बात करेंगे। நீங்க வீட்டை போய் படிங்க. மார்க் 8ல 14 ல இருந்து 21 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். मार्क 8 में 14 से 20 तक लिख के रख लो। अब 14 से 21. 14 से 21। ஆனா அதுல வந்து இப்போ நீங்க 18 மட்டும் படிச்சா போதும். उस पे 18 वचन आप भी पढ़ेंगे तो अच्छा रहेगा। हाँ हाँ போதும். 18 வேற என்ன பண்ணி ஹிந்தியில்? हाँ हाँ ஹalleluya. हालेलुया। இப்போ நான் எப்பெல்லாம் வசனம் தரணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஹிந்தில படிங்க, அப்புறமா தமிழ்ல படிங்க. இப்போ தமிழ்ல திருப்பி படிங்க. கேளுங்க
கேளுங்க, நீங்க இங்க கேளுங்க. इधर आप सब लोग ध्यान देंगे। உங்களுக்கு तुम्हारे लिए என்னது தேவன் சொல்ற, உங்களுக்கு परमेश्वर कहते तुम्हें என்ன இருந்தும் क्या रहने के बावजूद, கண்கள் இருக்கா உங்ககிட்ட? आंख रहने के बावजूद, யோ கண்ணு இருக்கா இல்லையா சொல்லுப்பா आपके சீக்கிரம். पास आंखें हैं, சீக்கிரம், டைம் இல்ல நம்மளுக்கு. है नहीं கண்- है? கண்ணு இருக்குங்க மட்டும் கை தூக்குங்க. जिनके पास आंख है हाथ उठाएंगे। ஏய் तुम लोग आंख नहीं रे? नहीं है? ஐயோ பாவம், பிச்சை எடுக்க விட்டுருமா இவங்கள? ஹalleluya. கண்கள் இருந்து என்னவா? आंख रहने के बावजूद क्या कहता है? அப்போ உங்ககிட்ட கண்ணு இருக்கு, ஆனா நீ சில விஷயங்கள் உனக்கு தெரியல. तुम्हारे पास आंख है पर थोड़े विषय तुम्हें दिखता नहीं है। என்ன இருக்கு? तुम्हारे पास कान रहने के बावजूद செக் பண்ணீங்க காது இருக்கா? चेक कर लो आपके पास कान है कि नहीं। உங்க பக்கத்துல இருக்க காதை பிடிச்சி திருகி கேளுங்க. காது, இந்த காது வச்சு தான் டெய்லி சண்டே சண்டே வர ஒரு ஆவாஜ். ஏய் அடா, ஏய் என்னடா சொன்ன உடனே வா, பாவம்ல. ஹalleluya. हालेलुया। சொன்னா நீங்க செஞ்சிருவீங்க போல இருக்குது. நீங்க எல்லாம் பீட்டரோட ஃபேமிலின்னு நினைக்கிறீங்க, பேதுரு ஃபேமிலி. காதை வெட்டிட்டா, காதை வெட்டாதீங்க, லைட்டா கிள்ளி கேளுங்க. இந்த காது தானே சண்டே சண்டே வசனம் கேட்குது. कान आजू बाजू वाले के कान पकड़ के पूछो, यही कान जो है हर संडे वचन सुनता है। இந்த காது வச்சு நீ எப்படியா இப்ப கூட இப்படியே இருக்கிற? ये कान रखकर आप कैसे अभी भी ऐसे ही हो? கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையே. थोड़ा भी बदलावट नहीं है। ஹalleluya. हालेलुया। தேவன் சொல்ற கண்ணும் இருக்குது உங்ககிட்ட, परमेश्वर कहता है तेरे पास आंख है, காதும் இருக்கு, कान भी है, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. पर उपयोगी नहीं है। ஏன்னா உனக்கு எப்படி நாளைக்கு என்ன பண்ணுவே, இன்னைக்கு என்ன சாப்பிடுவே, இதுல இந்த கவலை வச்சுட்டே உன் லைஃபை ஓட்டிட்ட. मैं कल क्या खाऊंगा, आज क्या खाऊंगा करके चिंता करते करते ही आपका जिंदगी निकल चुका है। ஹalleluya. हालेलुया। தேவன் சொல்றாரு இப்பதான்டாயா, என்னது இப்பதான் நானு परमेश्वर कहता है अभी मैं हूँ, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன், 5000 लोगों को मैंने भोजन दिया था, 4000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், 4000 लोगों को मैंने खाना அதுல மிச்சம் खिलाया, எடுத்தேன், उस पे से मैंने बाकी இவ்வளோ निकाला। எல்லாம் நான் பண்ணி கூட इतना सभी कुछ मैं करने के बावजूद நான் நீ இப்போ கூட உன் தேவைக்காக டென்ஷன் எடுத்துனுக்கிற. अभी भी तुम मेरी जरूरतों के लिए आप चिंता लेते रहते हो। என்ன சாப்பிடுவேன், क्या मैं खाऊंगा, என்ன போடுவேன், क्या मैं डालूंगा, எங்க தங்குவேன், मैं किधर रहूंगा, இது பத்தியே யோசிச்சுன்னுக்கிற. सिर्फ इसी के बारे में हम सोचते रहते हैं। புரியுதா உங்களுக்கு என்ன சொன்னேன்? தேவன் சொல்ற நான் இப்பதான் இவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சேன், परमेश्वर बोलता है मैंने अभी इतने सारे बड़े बड़े अद्भुत कार्य किया हूँ। இவ்வளவு செஞ்சு கூட நீ வந்து உன் தேவைக்காகவே யோசிச்சு டென்ஷன் எடுத்துன்னுக்கிற. इतना करने के बावजूद तुम खुद की समस्या को लेकर टेंशन लेते रहते हो। அதனால தான் தேவன் சொல்ற உன் கண்ணு இருந்து கூட உனக்கு தெரியல. इसीलिए शास्त्र कहता है तेरे पास आंख रहने के बावजूद तू देख नहीं सकता है। 5 அப்பத்தை எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு? 5 रोटी को कितने लोगों को खिलाए थे? எத்தனை பேர்? कितने लोग को? எப்பாவது யோசிச்சிங்களா? அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு, அதுவும் ஆண்கள் மட்டும், பெண்கள் குழந்தைகள் பத்தி கணக்கு இல்லை. ये सिर्फ 5000 पुरुष के बारे में बात हो रहा है। 5000 पुरुषों को खिलाया, उसके बावजूद स्त्रियां थी, बच्चे लोग थे। நீங்க எப்பாவது ஒரு நாளாவது அந்த வசனத்தை படிக்கும் போது யோசிச்சிங்களா அது எப்படி ஆச்சுன்ட்டு? आप जब भी वो वचन पढ़े रहोगे तो आप सोचे कि नहीं कभी 5 वो- रोटी के साथ कैसे 5000 लोगों को खिलाया उसने। இப்ப நான் ஒரு 5 அப்பம் தரேன், நீங்க எவ்வளவு 5000 பேர் கொடுங்க. अभी हम 5 रोटी आपके हाथों में देते, 5000 छोड़ो, இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியுமா நீங்க? इधर जितने लोग बैठे उतने लोग को खिला सकते हो क्या? ஹalleluya. हालेलुया। அப்போ நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம்னா, வந்துச்சா சாப்பிட்டோமா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. तो हम क्या सोचते हैं, आया मिला हम खाए और सो गए। ஆனா எப்பவுமே இது யோசிக்கிறதே இல்ல. पर हम ये सोचते नहीं हैं தேவன் அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு எப்படி கொடுத்தார். परमेश्वर वो 5 रोटी को लेकर 5000 लोगों को कैसे दिया। அதனால தான் தேவன் சொல்ற உனக்கு கண்கள் இருந்தோ நீ உனக்கு தெரியல. इसीलिए परमेश्वर कहता है तेरे पास आंख रहने के बावजूद तू देख नहीं सकता है। யாராவது ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா அது எப்படி ஆச்சுன்ட்டு? कोई एक बता सकते हो कैसा हुआ रहेगा? எப்படி உங்களுக்கும் எனக்கு தெரியும்?
हम आप और हम कैसे जानते हैं? நம்ம தான் அந்த கண்கள் இருந்தோம் நம்ம வசனத்தை கண்டுபிடிக்கதே இல்லையே. हम हमारे पास आंखों रहने के बावजूद वचन ढूंढ के हम देख नहीं सकते हैं। இவ்வளவு வருஷமா நானும் ப்ரீச் பண்ணியிருந்தேன். इतने सालों से पास्टर जी भी प्रचार कर रहे ஒரு हैं। வெச்ச கூட இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தோணவே இல்லை. एक बार भी हमने सोचा नहीं वो कैसे पॉसिबल है करके। ஹalleluya. हालेलुया। அதை பத்தி தியானிக்கவே இல்லை. उसके बारे में ध्यान ही नहीं दिया है। ஆனா தேவன் சொன்னார்ல உன் கண்கள் இருந்தா நீ கரெக்டா பாப்பன்ட்டு. परमेश्वर कहता है तेरे पास आंख रहेगा तो तू बरोबर देखता। அதனால தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். इसीलिए परमेश्वर हमें एक मौका देता है। நம்ம கண்கள் இன்னைக்கு திறக்கப்படும். हमारे आंख खुले जाएंगे। ஹalleluya. हालेलुया। நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழணும்னு தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு காண்பிக்க போறார். हमारे मसीह के अंदर की जिंदगी कैसे जीना है करके परमेश्वर हमें सिखाने वाला है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேருக்கு உங்க கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும்னு விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं मेरे आंख को परमेश्वर खोलना चाहिए அவங்க करके? மட்டும் நல்லா உற்சாகமா கைகளை தட்டி वो लोग தேவனுக்கு ஒரு ताली மகிமை. बजाकर परमेश्वर के पास मांगेंगे। இந்த வசனத்தை நான் தியானிச்சேன். ये वचन को पास्टर जी ने ध्यान दिए। ஹalleluya. हालेलुया। நான் சொல்ல தேவனே எனக்கு அந்த 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 process மட்டும் கொஞ்சம் காட்டுங்க போதும். परमेश्वर वो कैसे आपने किए करके मेरे को जरा बता दीजिए कैसा किया करके। இது உங்க வசனத்துக்கு போதிக்கவும் அதை பத்தி பேசுவங்க நான் தகுதியானவனே இல்லை. आपके वचन के बारे में बात करने के लिए और प्रचार करने के लिए हम लायक नहीं है। நான் இல்லை. हम लायक नहीं है। நானும் இல்லை. मैं भी नहीं हूँ। ஹalleluya. ஆனா நீர் ஒரு வார்த்தை சொல்லும். पर आप परमेश्वर एक शब्द बोलिए நான் இதுக்கு தகுதியானவனா மாறிடுவேன். मैं उसके लिए लायक बन जाऊंगा। ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் நான் படிக்கும்போது ये वचन जब भी पास्टर पढ़ रहे थे 5 அப்பத்தை எவ்வளவு பேர் கொடுத்தாரு? 5 रोटी को कितने लोग को खिलाए थे? அப்போ அவர் பண்ண ஒரே ஒரு காரியம் प्रभु ने किया हुआ एक ही एक कार्य। அவர் அப்பத்தை எடுத்து உடனே கொடுக்கல. उसने रोटी को लेकर तुरंत नहीं दे दिया था। ஃபர்ஸ்ட் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? पहले रोटी को क्या किए उसने उठाकर? என்ன பண்ணாரு? और रोटी को उठाकर क्या किए थे परमेश्वर ने? பிரேயர் பண்ணாரு. प्रार्थना किया था। உங்களுக்கு தெரியுமா அவர் மேல பிரேயர் பண்ண உடனே என்ன ஆச்சுன்ட்டு? वो जैसे ही हाथ उठाकर प्रार्थना किया उसके बाद क्या हुआ करके என்ன आपको पता என்ன है? இருக்கும்? क्या हुआ रहेगा? என்ன இருக்கும்? क्या हुआ रहेगा? ஆ? வானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. स्वर्ग जो है काम करना शुरू किए थे। அவர் சொன்னாரு bless பண்ணாரு அந்த பிரெட் எடுத்து. वो रोटी को उठाकर वो आशीर्वाद किया था। அப்பனா இவர் வந்து ஒரு வேலையை கொடுத்தார். तभी एक काम दिया ऊपर। இவர் எடுத்து பரலோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வேலை கொடுத்தார். வேலை work. वो रोटी उठाकर परमेश्वर के पास दिखाकर उधर काम दिया स्वर्ग में। இப்போ உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல போறோம் அவ்வளவுதான். उसका मतलब आपको समझने हालेलुया। हालेलुया। மத்திய 26:53 ரொம்ப வேகமா படிங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்தி அப்புறமா தமிழ். டைம் இல்ல என்கிட்ட. मैथ्यू 26 எழுதி வச்சுங்க வீட்டுக்கு போய் படிங்க. இப்போ மத்திய 26:53 சீக்கிரம் படிங்க. मैथ्यू 26 में 53। हाँ 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 मैथ्यू 26 में 53। हाँ 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 ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னு கவனிச்சீங்களா? அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, परमेश्वर कहता है நான் இப்போ நினைச்சா. अगर मैं सोचूं तो என்னது? क्या बोलता है? நான் நினைச்சா போதும். अगर मैं सोचूं तो இப்போ நினைச்சா अगर मैं अभी सोचूं तो எத்தனை தூதர்கள் வர முடியும்? कितने देवदूत आ सकते हैं? स्वर्गदूत। என்ன எழுதிருக்கு உங்க பைபிள்ல? சீக்கிரம் படிங்கப்பா. ஒரு லீஜன்னா எவ்வளவு தெரியுமா? 6000 கிட்ட இருக்கும். எவ்வளோ? 1000 இருந்து 6000 கிட்ட. அது ஒரு ஆர்மி. இது ஒரு ஆர்மியோட கோட். இது அவ்வளவுதான். ये 12 पलटन लिखा है। आयरलैंड पलटन मतलब क्या होता है? 1000 से लेकर எண்ட் 6000 கிட்ட வந்துரும். 6000 तक। அப்போ தேவர் வந்து அவர் உதவிக்கு கேட்டாக்கா எவ்வளவு தூதர் வர முடியும்? परमेश्वर अगर मदद पूछे तो कितने सारे देवदूत आ सकते हैं? 6000 into 12 எவ்வளவு ஆச்சு? 6000 into 12 कितना होता है? 74,000
ரெண்டு ஆயிரங்கள் 72,000 मोबाइल सिर्फ चैटिंग के लिए यूज करता है क्या? कैलकुलेशन कैलकुलेटर खुलता है उसमें. 1 लीजन मीन्स 6,000. एक पलटन मतलब 6,000. तो 12 लीजन मतलब कितना है? तो 12 पलटन मतलब कितना है? 72,000. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு பேர் வருவாங்க? எவ்வளவு ஏஞ்சல்ஸ் வருவாங்க? परमेश्वर एक शब्द बोलेंगे तो कितने देवदूत आके खड़े रहेंगे? புரிஞ்சா? 72,000. இவ்வளவு புரிஞ்சா எல்லாருக்கும்? इतना समझा? இப்போ இப்போ நெக்ஸ்ட் வசனம் படிப்போம். अभी अगला वचन पढ़ेंगे. 1 किंग्स 9 ல एक राजाओं 9 में 5 to 8. एक राजाओं 9 में 5 से 8. சீக்கிரம் படிங்க சீக்கிரம். அப்பொழுது ஆ ஆ ஆ ஒன்னு ராஜாக்கள் 19ல 5ல இருந்து 8 வரைக்கும். கேளுங்க இப்போ. एक मिनट हेलो நீங்க வீட்ல போய் படிங்க முடிச்சிடுறேன். घर पे आके पढ़िए. ஒரு தூதன் வந்து एक दूत யார் படுத்திருந்தா? எலைஜா படுத்திருந்தார். एलाइजा एक पेड़ के नीचे लेटा था. एक मिनट सब बाइबल बंद करो. सब बाइबल बंद करो. बंद सिर्फ पास्टर्स छोड़ के, ब्रदर्स छोड़ के सब बंद. अभी सिर्फ सुनो. क्या करने का? सुनने का. ठीक है, बंद है सबका. अभी एक हाँ फिर एक एंजल एलाइजा को उठाता है. हाँ क्या बोला? उठ और भोजन कर ले. एलाइजा सोया था, एक एंजल आया, उसको उठाया और बोला क्या कर? खा ले. फिर क्या हुआ? हाँ 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 हालेलुया. हालेलुया. इधर एलाइजा सोया है. இங்க எலைஜா தூங்கிட்டு இருந்தான். तो तमिल में पढ़ा, मैं हिंदी में समझा ताकि आपको समझेगा कॉन्टेक्स्ट. एलाइजा सोया है, एंजल आया, उसको उठाया और बोला कि खा ले. फिर वो खा के सोया, फिर उठाया, खाना खा ले. इसका मतलब क्या मालूम है क्या आपको? एंजल को कुकिंग मालूम है. क्या मालूम है एंजल को? तभी तो वो दिया ना उसको. मतलब एंजल खाना बना सकता है एलाइजा के लिए. वही एंजल गिदियोन जब खाना दिया, वो एंजल खाना खा भी सकता है. घर पे जाके पढ़ो 6 जजेस में 19 से 21. घर पे इधर नहीं कोई, तुम लोग भी नहीं. तो एक एंजल के पास एक ऐसा एक गिफ्ट है, वो क्या कर सकता है? एलाइजा को खाना बना के दे सकता है. वही एंजल खाना स्वीकार भी कर सकता है. परमेश्वर यीशु मसीह बोल रहे हैं, यीशु सोल रहे, நான் ஒரு வார்த்தை சொன்னாக்கா எத்தனை தூதர்கள் வருவாங்க? परमेश्वर यीशु क्या कहता है? मैं अगर एक शब्द बोलूं तो कितने सारे देवदूत रेडी रह सकते हैं? 72,000 தூதர்கள் இப்போ வருவாங்க. 72,000 देवदूत जो है मेरे लिए अब भी उतर सकते हैं. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? अभी आपको समझ में आया? எப்ப இவர் அப்பத்தை மேல கொடுத்தாரோ, ये जैसे ही रोटी ऊपर उठाकर कहा,
அஞ்சாறு ஆண்கள் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க 5,000 पुरुष लोग कैसे खाए रहेंगे? எப்படி இந்த எலைஜா சாப்பிட்டாரோ जैसे एलाइजा ने खाया, அதே மாதிரி இவர் தூதர்களுக்கு கொடுத்துட்டு यही ऐसे ही देवदूत के पास देकर அதே பேட்டர்ன் वही जैसा है वैसे ही அந்த ரொட்டி கொடுத்த காரணம் என்ன தெரியுமா और रोटी क्यों उठाकर दिया है मालूम है? அதே ரொட்டியை தான் நீ பண்ணோன்ட்டு அந்த ஆர்டர் கொடுத்துக்கிறாரு वो देवदूत लोग को ऑर्डर दिया कि मैं जैसे रोटी दिखा रहा हूँ वैसे ही रोटी चाहिए, எப்படி அதே ரொட்டி वही रोटी चाहिए। பீஸா எப்படி இருக்கும் சேம் பீஸா பார்த்துக்கிறீங்களா பீஸா அதான் சாப்பிடுவீங்களா நீயும் நானும் पिज्जा खाए हो ना? அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் அவ்வளவுதான் वैसे ही मेरे को चाहिए करके बता दिया। தேவன் கையில இருந்தும் परमेश्वर के हाथ से அவர் சீடர்கள் கையில் மாறுற வரைக்கும் उसके चेले के हाथ पे जाने तक ஒருத்தர் நின்று இருந்தார் वो एक कुछ तो बीच में खड़ा था बीच में कुछ तो था। ஹல்லேலூயா हालेलुया। தேவன் வந்து எப்பவுமே அவர் கையில இருந்து அந்த அப்பத்தை சீடர் கையில கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் परमेश्वर यीशु मसीह ने वो रोटी लेकर उसके चेले के हाथ पे दिया ही नहीं था। ஃபர்ஸ்ட் தேவன் வந்து ஏஞ்சல் கொடுத்தார் पहले परमेश्वर यीशु मसीह ने एंजल के पास दिया, ஏஞ்சல் வந்து சீடருக்கு கொடுத்தாங்க एंजल्स ने आकर उसको चेले के हाथों में दिया। அதனால தான் அது மல்டிப்ளை ஆயினே இருந்துச்சு इसके लिए वो मल्टीप्लाई होते गया। ஹல்லேலூயா हालेलुया। ஆனா இது வந்து அந்த சீடருக்கு தெரியாது ये वो चेले लोग नहीं जानते हैं, ஏன்னா அவன் கண்கள் இருந்தும் என்ன பண்ணலாம் क्योंकि उनके पास आंख रहने के बावजूद क्या नहीं இந்த किए, அற்புதத்தை அவன் பார்க்க முடியல वो ये अद्भुत को नहीं देख पाए। உங்களுக்கு புரிஞ்சா நான் என்ன பேசுறேன்ட்டு आपको समझ में आया हम क्या बात कर रहे हैं? ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இந்த சபையில கம்மி ஆட்கள் இருக்கு आज आप सोचते रहेंगे आज कलीसिया में बहुत कम लोग आए हैं, ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா पर आप जो नहीं जानते हो मालूम है, தேவன் சபையில எப்பவுமே அவரோட தூதர்கள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் परमेश्वर के कलीसिया में हमेशा उसकी देवदूत भरे रहते हैं। பார்க்கிறதுக்கு உன் கண்ணு க்ளோஸா இருக்கு என் கண் க்ளோஸா இருக்கு उसको அவ்வளவுதான் देखने के लिए हमारे आंख बंद है और आपके आंख बंद है। how on the earth जैसे पृथ्वी में அஞ்சு அப்பத்தை 5000 பேருக்கு யாராவது கொடுக்க முடியுமா 5 रोटी को लेकर 5,000 पुरुष को खिला सकता है क्या? ஹல்லேலூயா हालेलुया। இப்ப சயின்டிஸ்ட் கேட்பாங்க இது சாத்தியமே இல்ல अभी साइंटिस्ट के पास बताएंगे, वो बोलेंगे ये तो पॉसिबल ही नहीं है। அஞ்சு அப்பத்தை எப்படி கொடுக்க முடியும் 5 रोटी को लेकर कैसे दे सकते हो ஆனா 5,000 लोगों को? தியோலாஜிக்கல் நம்ம படிச்சா पर बाइबल के अनुसार देखेंगे तो கொஞ்சம் தேவன் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துட்டா போதும் थोड़ा ज्ञान दे देंगे तो बस हो அது गया। ஈஸியா என்ன நடந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் उधर क्या हुआ करके हम जान सकते இவ்வளோ हैं। வருஷமா எனக்கு தெரியாத விஷயம் நேத்து தேவன் கொடுத்துட்டார் इतने सालों से हम न जानते थे, वो परमेश्वर ने कल हमें बताए थे। அவர்கிட்ட 72,000 தூதர்கள் இருக்குது उसके पास 72,000 देवदूत है। அந்த தூதர்கள் குக்கிங்கும் பண்ண தெரியும்ட்டு எனக்கு இப்பதான் தெரியுது वो देवदूत खाना भी बना सकता है करके वो आज हम जान सकते हैं। அதனால தான் தேவனே நான் எப்பவுமே ஜெபிக்கிறேன் इसीलिए हम परमेश्वर से प्रार्थना करते हैं, ஒரு தூதர் குக்கிங் எனக்கு எப்பவுமே கொடுத்திருப்பா एक दूत को मेरे लिए खाना बनाने के लिए भेज देना ரொம்ப தேவைப்படுது बहुत जरूरत है। இப்ப ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்காங்க अभी पूरा परिवार गांव में है, இந்த ஃபேமிலிக்கு ஊருக்கு போயிட்டாங்க इधर के फैमिली भी गांव चले गए हैं। நான் தனியா படுற அவஸ்தை पास्टर जी अकेले जो ஒரே ஒரு ஏஞ்சல் மட்டும் இருந்துச்சுன்னா एक एंजल इनके साथ रहते तो இட்லியும் தோசையும் கரெக்ட்ல ஏதாவது ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு தெரியல आपको नहीं दिख रहा है, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது आपका जिंदगी जो है बहुत अच्छा रह सकता है, நல்லா இருக்க போகுது अच्छा रहेगा। हालेलुया हालेलुया। रह सकता नहीं रहेगा रहेगा। पर वो आप देख नहीं सकते, यही प्रॉब्लम है। क्या नहीं कर सकते? आप देख नहीं सकते, हमें बस टाइम कम है। फिर मैं और एक वचन देना चाहता हूं, मार्क 8:24 मार्क 8:24 8:24 मैं अभी बोला आप लोग बाइबल बंद करो, उसे पास्टर्स लोग पढ़ेंगे நீங்க எல்லாம் படிச்சதெல்லாம் हाँ 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 हालेलुया हालेलुया।
சிம்பிளா சொல்றேன் என்ன ஆச்சு அன்னைக்குன்ட்டு. उस इधर वचन में क्या कहता है करके हम आसानी से बताते हैं। ஒரு குருடன் வரான். एक अंधा आता है। என்னது? ஒரு குருடன் வரான். एक अंधा आता है। இயேசு வந்து எச்சைய துப்பி கண்ணுக்கு வைக்கிறாரு. यीशु मसीह आता है, उसका थूक को लेकर उसको उसके आँख पे डालता है। ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறாரு. पहली बार रखता है। இந்த மனுஷன் வந்து ये मनुष्य என்ன பார்க்கறானா? क्या देख रहा है? என்ன பார்க்கறான்? क्या देख रहा था? மனுஷனை मनुष्य को மரத்தை போல பார்க்கறானா? झाड़ के जैसा देखता है। நடமாட மரத்தை போல. चलने वाले पेड़ जैसा देखता है वो। அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இயேசு லாசரை எவ்வளவு வச்சு எழுப்பினாரு? लाजर को कितने बार उठाए थे? லாசரே வான்னு ஒண்ணு வந்துட்டாலாம். लाजर उठ के आ करके बोला तो उठ के आ गया था। அவன் செத்து மூணு நாள் இருந்தான். वो मरकर 3 दिन हो चुका था। அந்த பொண்ணத்தையே ஒரே வார்த்தையில எழுப்பினாரு. वो जो मरा हुआ डेड बॉडी है उसको एक शब्द में बुलाए थे। இது சின்ன விஷயம். கண்ணெல்லாம் இயேசுக்கு சின்ன விஷயம். ये आँख जो है वो बहुत छोटा कार्य है परमेश्वर के ஆனா लिए। இங்க ரெண்டு வச்சு அவர் பண்ணாரு. इधर 2 बार किया परमेश्वर। அதே மனுஷனை वही मनुष्य को மீண்டுமா கண்ணை தொட்டு उसके आँख को वापस छूकर இப்ப கிளியரா தெரியுதாப்பான்னு கேக்குறாரு. अभी अच्छे से दिख रहा है क्या करके वो पूछता है। புரியுதா உங்களுக்கு? समझ रहे हैं आप? அவன் சொல்றான் இப்ப கிளியரா தெரியுது. वो बोलता है दूसरे बार छूने के बाद बोलता है हाँ அப்ப अभी अच्छे से दिखता முதல் தொடும்போது என்ன ஆச்சுன்னா है। पहला छूते समय क्या हुआ उसको? அவன் கடவுள் சொல்ல தெரியுமா கண்ணு இருந்தும் கண்ணு தெரியலன்ட்டு. जो वचन बोला था आंख रहने के बावजूद देख नहीं पा रहे थे। தேவன் அவனோட ஸ்பிரிச்சுவல் கண்ணை திறந்துட்டார். पहले परमेश्वर ने उसके आत्मिक आंख को खोला था। ஹalleluya. हालेलुया। எந்த கண்கள்? कौन से आंख को खोला था? ஆவிக்குரிய கண்கள் திறந்துட்டாரு. आत्मिक आंखों को खोला था पहला। அவன் குருடன் தான். वो अंधा था। ஆனா மனுஷன் எவ்வளவு ஹைட்ல இருப்பான் எல்லாம் அவன் தொட்டு அவனுக்கு தெரியும் அந்த சென்ஸ். मनुष्य को छू कर वो बता सकता है कि वो कितना हाइट का है, क्या है, कैसा है करके। அவன் குருடன் தான். वो अंधा है। ஆனா குருடன் இந்த போதுக்கு ஒரு மனுஷன் தொட்டு அவன் பாத்துக்குவான். मनुष्य वो अंधा रहने के बावजूद वो मनुष्य को छू कर वो पहचान सकता था। முதல் தடவை தேவன் அவனோட ஆவி கண்கள் திறக்கும்போது पहले परमेश्वर ने उसके आत्मिक आंख को जब एक खोला था அவன் மனுஷனை பார்க்கல. वो मनुष्य को नहीं देख पा அவன் रहा था। தேவ தூதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். वो देवदूतों को देखना शुरू कर दिया था। என்னையா மனுஷன் இவ்வளவு தரப்பாங்க இவங்கெல்லாம் மரம் மாதிரி நடந்துக்கிறாங்க. मनुष्य इतना सा रहता है, ये इतना बड़ा बड़ा कैसे पेड़ जैसा। தேவன் அது வேணும்னுக்கே செஞ்சார். परमेश्वर जानबूझकर किया था। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உங்களோட கண்களுக்கு தேவன் திறக்க போகிறார். आज परमेश्वर आपके भी आंखों को खोलने அதுக்கு वाला நீங்க है। இப்பந்தே ஆயத்தமா இருக்க வேண்டும் உள்ள. उसके लिए अभी से ही आपको तैयार रहना நீங்க है। தேவன் கிட்ட சொல்ல வேண்டும் என்னோட கண்களை இன்னைக்கு திறக்கும் தேவன். आपको बोलना है परमेश्वर मेरे आंखों को खोल दीजिए। இந்த பிரேயர் முடிஞ்சிட்டு நீங்க போகும்போது ये प्रार्थना खत्म कर आप जाते समय இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम நிறைய से கண்கள் இன்னைக்கு திறக்கப்படுவதாக. बहुत सारे आंख खोले जाने दो परमेश्वर। உங்களுக்கு இந்த gift வேணா கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ये गिफ्ट चाहिए तो ताली बजाकर यीशु मसीह के नाम से पालो। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। நம்ம ஒரு காணிக்கல் பாடி गीत गाकर கடைசில ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். उसके बाद एक वचन की ओर हम ध्यान देंगे। நீங்க எத்தனை பேர் தேவனோட வேலைகள் செய்ய போறீங்களோ தேவனோட ராஜ்யத்தை கட்ட போறீங்களோ எனக்கு தெரியாது. अब कितने लोग आप में से परमेश्वर के काम करने वाले हो, परमेश्वर के राज्य को बनाने वाले हो, हम नहीं जानते हैं। இன்னும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல இன்னும் நீங்க மாட்டி நிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. अभी भी आप दुनिया के प्रकार के इस पे फंसे हो कि हम नहीं जानते हैं। நம்ம எல்லாருக்கும் வீடு வேண்டும், हम सभी को घर चाहिए, வாகனங்கள் வேண்டும், गाड़ियां चाहिए, பேங்க் பேலன்ஸ் வேண்டும், बैंक बैलेंस चाहिए। இதெல்லாம் தேவைன்ட்டு தேவனுக்கு தெரியும். ये सभी कुछ जरूरत है करके परमेश्वर जानते हैं। இந்த மாசம் நம்மளோட தேவைகள் ஜாஸ்தினும் தேவனுக்கு தெரியும். ये महीने हमारे जरूरत बहुत ज्यादा है करके भी परमेश्वर जानते हैं। ஸ்கூல் ஃபீஸ், स्कूल की फीस, காலேஜ் ஃபீஸ், कॉलेज की फीस, EMI நிறைய விஷயங்களோட டென்ஷன் நம்மளுக்கு இருக்கு தேவனுக்கு தெரியும். बहुत सारे विषय के ऊपर हमारे अंदर टेंशन प्रेशर है करके परमेश्वर जानते हैं। நிறைய தேவைகள் இருக்கு.
बहुत सारे जरूरतें हैं, ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். पर आज आपको हम एक विषय बताने वाले हैं। நீங்க உலகத்தோட தேவைகளை தேடி ஓடாமல் आप ये दुनिया प्रकार के जरूरतों की ओर न दौड़ते हुए முதல்ல நீங்க தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க. पहले परमेश्वर के राज्य को ढूंढिए। இந்த வசனம் நீங்க எல்லாரும் படிக்கலாம். ये वचन को सभी लोग पढ़ सकते हैं। मैथ्यू 6:33 मैथ्यू 6 में 33। हाँ मत्ती 6 में 33। முதலாவது தேவனுடைய ஹalleluya ஹalleluya தேவன் என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் நீ யாரை தேடு. परमेश्वर क्या कहता है, पहले क्या ढूंढो, முதல்ல நீ தேவனோட ராஜ்யத்தை தேடு my friends. परमेश्वर के राज्य को खोजो, பின்பு உனக்கு எல்லாமே கொடுக்கப்படும். तो ये सब सारे वस्तुएं परमेश्वर आपको देंगे करके कहता है। உங்க வீட்ல உன்னை நேசிக்கலையா, आपके घर पे आपसे प्यार नहीं करते हैं, நீ தேவனோட ராஜ்யத்தை தேடு. आप परमेश्वर के राज्य की ओर जाओ, எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்க. सभी लोग आपके पीछे आएंगे। உனக்கு ஆபீஸ்ல டென்ஷனா, आपके ऑफिस में टेंशन है, आप முதல் தேவனோட ராஜ்யத்தை தேடு. पहले परमेश्वर के राज्य को உன் ढूंढो, ஆபீஸோட பிரஷர் தானா கம்மியாகும். आपके ऑफिस के प्रेशर ऑटोमेटिकली कम रहेगा। உன் ஊழியம் ஒழுங்கா நடக்கலையா, आपका सेवका सही सलामत से नहीं जा रहा है, மீண்டுமாக ஃபாஸ்டிங் போடு, फिर से उपवास लो, வசனத்தை படி, वचन पढ़ो, மீண்டுமாக தேவனோட ராஜ்யத்தை தேடு. फिर परमेश्वर के राज्य को ढूंढो। நீ செய்யற ஊழியத்துல आप करने वाले सेवकाई में தேவன் கரெக்டான ஆடுகள் அனுப்பினே இருப்பார். परमेश्वर सही भेड़ों को आपके पास भेजते रहेगा। हालेलुया 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 हालेलुया। எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ யார்கிட்ட போய் சொல்லணும், कोई भी समस्या है तो पहला आपको किसको जाकर बताना है, முதல் தேவன் கிட்ட பேசு. पहले परमेश्वर के पास बात कीजिए। அவருக்கு தெரியும் கரெக்டான ஆட்கள் உனக்கு யார அனுப்பணும், அவர் அனுப்பிடுவாரு. परमेश्वर जानता है ये सही समय पे किसको भेजना है, वो आपको भेजेगा। हालेलुया हालेलुया। அதனால தான் தேவன் சொல்ற ஃபர்ஸ்ட் யாரை தேடு. इसीलिए वचन क्या कहता है, पहले किसको ढूंढो, நீ முதல் என்னோட पहले परमेश्वर के राज्य को ढूंढो। ராஜ்யத்தை தேடினா ராஜ்யத்தை நீங்க தான் கட்டணும். और राज्य को ढूंढना है तो पहले वो राज्य को हमें बांधना है। உங்க கட்ட தான் இருக்கு வசனம், आपके पास ही है वचन, நீங்க தான் போதிக்கணும், आपको ही प्रचार करना है, நீங்க தான் ஜனங்களை சந்திக்கணும், आप ही लोगों को मिलना है, நீங்க தான் அவங்கள விசாரிக்கணும், आप ही लोगों से पूछताछ करना है, அவங்களுக்கு என்ன உதவி வேணும் நீங்க தான் செய்யணும், उनको क्या जरूरत है को आपको ही पूरा करना है, பேய்களை ஓட்டணும், शत्रु को भगाना है, நோய்களை ஓட்டணும், बीमारियों को भगाना है। இலவசமா கிடைச்சது இலவசமா கொடுக்கணும். तुमने मुफ्त में पाया है वही मुफ्त में आपको दूसरे को भी देना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya அதுக்கு முன்னாடி उससे पहले நீங்க என்ன செய்யணும்னு தேவன் உங்ககிட்ட பேசணும். आप क्या करना है करके परमेश्वर आपसे बात करना है। எப்படி 5000 பேருக்கு 5 அப்பத்தை மட்டும் வச்சு கொடுத்த தேவன், जैसे 5000 लोगों को सिर्फ केवल 5 रोटी के साथ खिलाए थे। மனுஷருக்கு அது காரியங்கள் ரொம்ப கடினமா இருக்கலாம், मनुष्य के लिए बहुत इम्पॉसिबल सा लगेगा वो, ஆனா என் தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். पर हमारे परमेश्वर के लिए सभी को छोटा सा काम है। ஹalleluya हालेलुया। எது செய்யணுமோ அவர் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவார். क्या करना है वो सभी कुछ आसानी से कर सकता உன் है। வாழ்க்கை கீழ போய் நினைச்சுக்கிறல, आपका जिंदगी नीचे हो गया है நீ करके सोचते நீ रहोगे, தேவனோட ராஜ்யத்தை தேடி இப்போ உன் வாழ்க்கையை நிக்க வச்சிருவார். आप परमेश्वर के राज्य को ढूंढो, परमेश्वर आज उसको स्थिर खड़ा कर सकता है। எல்லாரும் கைவிட்டு பட்டாங்களே, आप सभी से हाथ छोड़े गए रहोगे, நீ தேவனை பிடிச்சு பார், आज परमेश्वर को पकड़ कर இவங்க देखो, எல்லாரும் உன் பின்னாடி வருவாங்க. ये सभी लोग आपके पीछे आएंगे। ஹalleluya हालेलुया। முதல் தேவனே पहले परमेश्वर, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு, पहला जगह किसके लिए देना है, பின்பு எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். फिर बाकी सारे वस्तुएं सभी कुछ आपको दिया ஆனா जाएगा। அதுக்கு முன்னாடி पर उससे पहले let me help you आपको मदद करने दो हमें, to open your eyes. आपके आंखों को खोलने के लिए। எவ்வளவு பேருக்கு உங்க கண்கள் திறக்கப்படணும். कितने लोगों को अपने आंखों को खोलना है। உங்க கண்கள் எப்படி திறக்கப்பட தெரியுமா, आपके आंख कैसे खोला जाएगा मालूम है, தெரியாது. नहीं जानते। தேவன் சொன்னாரு, परमेश्वर बोलता है நான் என்னென்னலாம் செஞ்சனோ
मैं जो कुछ भी किया हूँ எனக்கு பின்னாடி வர சன்னதிகள் எனக்கு மேல செய்வாங்க. मेरे पीछे आने वाले संतान मेरे से बड़े बड़े काम करेंगे करके कहता அது है। வேற யாரோ பத்தி இல்ல, உங்க பத்தி தான் பேசினுக்கிறாரு. वो बाकी किसी को नहीं, आपको देखकर कहता है परमेश्वर। நீங்க போய் மரித்தவர்களை எழுப்ப முடியும். आप जाकर मरे हुए को उठा सकते हो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த மாதிரி ஒரு ஞானமும் அந்த பவரும் தேவன் இன்னைக்கு கொடுக்க போகிறார். वैसा ज्ञान परमेश्वर और उसका ताकत हमें परमेश्वर आज देने वाला है। ஆனா உன் ஞான கண்கள் திறக்கணும். पर उसके लिए आपके ज्ञान के आँख खुलने உனக்கு चाहिए। நினைக்கல முடிஞ்சிடுச்சு. आप सोचते रहोगे वो खत्म हो गया है। ஆனா எங்க உன் முடிவு நினைக்குதோ जिधर आप अंत हो गया करके அவர் सोचते हो, அங்கிருந்து தொடங்குற தேவன். वहां से शुरुआत करने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. आज कितने लोग सेवकाई के लिए तैयार है करके नहीं हम जानते சில हैं। பேர் நினைக்கலாம் என்னால என்ன முடியும். थोड़े लोग सोचते रहेंगे मेरे से क्या हो सकता है। நான் ஒரு வசனத்தை கொடுத்து உங்களுக்கு இன்னைக்கு உதவ போறேன். हम अभी एक वचन देकर आपको मदद करने वाले உங்க हैं। ஞான கண்களை திறக்க போகிறேன். आपके आंखों को खोलने वाले हैं। முடியுமா முடியாதா? हो सकता है नहीं हो सकता है। ஆ? हाँ ना। எலிசால முடிஞ்சிச்சு. एलिसा से हुआ। அவன் ஒரே ஒரு விஷயம் பண்ணான். वो एक ही एक कार्य का किया। அவன் கூட வேலை பார்க்கிறவன கண்கள் திறந்தான். उसके साथ में काम किए हुए का आंख खोलता है वो। அப்ப காண்ற காட்சியே வேற மாதிரி இருந்துச்சு. उसके बाद देखने वाले कार्य वाला அந்த था। அந்த லாஸ்ட் வசனத்தை நம்ம படிக்க போறோம். वो लास्ट वचन हम पढ़ने वाले हैं। 2 ராஜாக்கள்ல 6:17. 2 राजाओं 6 में 17। இதுதான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். அப்பொழுது எலிஷா விண்ணப்பம் பண்ணி, இங்க கேளுங்க எல்லாரும், ध्यान देंगे, இங்க அங்க பார்க்காதீங்க. इधर उधर नहीं देखेंगे। உங்க கண்கள் திறக்கப்படுற ஒரு நேரம் இது. आपके आंख खोले जाने वाले समय है ये। எப்ப தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்பதான் நீங்க வந்து மொபைல் பாக்குறதோ இங்க ஓடுறதோ அங்க ஓடுறதோ தேவனோட தூர போறீங்க. जब भी परमेश्वर आपके आंखों को खोलना चाहता है तभी आप मोबाइल देखना इधर उधर जाना रहता है। எப்போ அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்ப நீ அங்க பிரசன்ட்டா இருக்கணும். जब भी परमेश्वर आपको आशीर्वाद करना चाहता है तभी आपको वहां पर स्थिर रहना है। இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனமா கவனிங்க. इधर वचन क्या कहता है करके बहुत गौर से सुनिए। அப்பொழுது எலிசா வந்து விண்ணப்பம் பண்ணாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன பண்ணும். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவனுக்கு கண்ணு இருந்துச்சு, ஆனா அவனால பார்க்க முடியல. उसके पास आँख था पर वो देख नहीं पाता था। சத்தியத்தை பார்க்க முடியல. वो सत्य को देख नहीं सकता था। அவன் உண்மையை பார்த்தான். वो सच्चाई को देखा। உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். सच्चाई के लिए और ஹல்லேலூயா. சத்தியத்துக்கும் உண்மைக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். அவன் பார்த்தான், இவ்வளோ பேர் நம்மள வந்து கொல்ல வந்துக்கிறாங்கன்ட்டு எலிசா கிட்ட போய் சொன்னான். एलिसा के पास उसका जो नौकर है वो जाके बोलता है इतने लोग हमें मारने के लिए आए हैं करके। அவன் உண்மையை பார்த்தான். वो सच्चाई को देखा। அது உண்மைதான். वो सच्ची था। இவ்வளோ ரதங்கள் எடுத்து வந்தாங்க இவங்க 2 பேரை கொல்லுதுக்கு. इतने सारे घोड़े वगैरह लेके आए हैं इन दोनों को मारने के ஆனா लिए। அவனுக்கு சத்தியம் தெரியாது. पर उसको सत्य नहीं நீ जानता था वो। சத்தியம் தெரியணும்னா उसको सत्य உன் चाहिए तो கண்கள் திறக்கப்படணும். आपके आंखों को खोला जाना உன் चाहिए। கண்கள் திறந்துருச்சுனா आपके आंख खुले गए அந்த तो சத்தியமே உன்னை விடுதலை वो செஞ்சிரும். सत्य आपको छुड़ाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। உண்மை எல்லாருக்கும் தெரியும், जो सच है वो सभी लोग ஆனா जानते हैं। சத்தியம் அவருக்கு மட்டும்தான் और தெரியும். सत्य सिर्फ परमेश्वर जानता है। இன்னைக்கு சத்தியம் தான் நம்மள விடுதலை செய்யும். आज सत्य ही हमें छुड़ाने वाला है। இவன் பிரேயர் பண்ணி ये प्रार्थना किया, உடனே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த வேலைக்காரனோட கண்களை திறந்து, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகள் ரதங்களும் அந்த மலையில். ஆஹா, ஆமென், ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஜனங்க உங்களை வெளிந்து பார்ப்பாங்க, लोग आपको बाहर से देखते ஆனா रहेंगे என் தேவன் உள்ளந்து பார்க்கிற தேவன். पर परमेश्वर अंदर से देखने वाला இன்னைக்கு परमेश्वर எனக்கு है। தெரியாது, இங்க நிறைய பேரோட கண்களை தேவன் தொட போகிறார். आज परमेश्वर अनेक लोगों के आंखों को खोलने वाला இனி है। உன் பார்வைகள் வேற மாதிரி இருக்கும். अभी आपके नजर अलग रहेगा। இனி நீ தேவை இல்ல, நீ தேவை உன்
தேவைகள் எவ்வளவு பெருசிருந்தாலும் आपके जरूरत कितने भी बड़े रहेंगे तो भी அதுக்கான தூதர்கள் தேவன் அனுப்பினே இருப்பார். उसके देवदूत को परमेश्वर भेजते வியாதி रहेगा। எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் कोई भी कितने भी बड़े बीमारी के साथ அதுக்கான रहेगा तो சொல்யூஷன் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். उसके लिए आपको दवा आज देने वाला है உங்க परमेश्वर। ஊழியத்தை தேவன் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். आपके सेवकाई को परमेश्वर आज छूकर आशीर्वाद करने वाला இனி நீ है। வால் இல்லாம தேவன் உங்களை தலையா நிக்க வைக்க போகிறார். आज से परमेश्वर आपको पूछ नहीं सिर बनाने वाला है। அப்படி யாருக்கெல்லாம் இந்த உலகத்துல தேவனோட வார்த்தையை தலை நிமிர்ந்து பேசணும்ட்டு அந்த அதிகாரம் தேவையோ जितने लोगों को परमेश्वर की वचनों को बाहर सभी लोगों को बताना है करके चाहते हैं அவங்க நல்லா உற்சாகமா கைகளை தட்டி वो जोर से ताली बजाकर அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. वो आगे आ जाएंगे, कृपया करके आगे बढ़ेंगे। தேவன் சொல்ற காரியங்கள் உண்மை இருந்தா परमेश्वर जो बोलता है वो कार्य सच है तो இந்த வசனம் உண்மை இருந்தா ये वचन सच है तो தேவன் சொன்னார் எனக்கு மேல என் ஜனங்கள் பண்ணுவாங்க. मेरे लोग मेरे से बढ़कर करेंगे करके அவர் परमेश्वर சொன்ன ने அந்த किया। வார்த்தை சத்தியமா இருந்தா वो परमेश्वर ने बोला वो वचन सत्य है तो எப்படி இந்த எலிசா कैसे था एलिसा அவனோட வேலைக்காரர்களை கண்களை தொட்டு அவனை ஆசீர்வதிச்சானோ उसके नौकर के आंखों को छूकर उसको आशीर्वाद किया, அவனோட கண்கள் திறக்கப்பட்டது. उसके आंख खोले गए। அதே போல இந்த அடியன் वैसे ही हम भी உங்களை நான் தொட போகிறேன். आपको छूने वाले हैं। உங்களை தொடும்போது आपको छूते உங்க समय கண்கள் தேவன் திறக்கப்படுவார். आप पर आपके आंखों को परमेश्वर இந்த खोलेगा। சபையில இருக்கிற ரதங்களை வச்சு நீங்க வந்து அவரோட தூதர்களை காண்பிக்க போகும். परमेश्वर इस कलिशा में रहने वाले देवदूत उसके रथ घोड़ों को दिखाने वाला है आपको। அவர் இங்க இருக்கிறன்ட்டு நீங்க பார்க்க போறீங்க. वो यहाँ पर है, वो आप देखने वाले हो। அதுக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டும். उसके लिए आपको सच्चाई से रहना தேவனோட है। வேலையை உண்மையா செய்யணும். परमेश्वर के काम को सच्चाई से करना है। யாருக்கெல்லாம் அவங்க கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணுமோ जितने लोगों को अपने आंखों को खोलना है அவங்க மட்டும் முன்னாடி வாங்க. वो कृपया करके आगे आ இன்னைக்கு जाएंगे। தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். परमेश्वर आज बड़े कार्य को करने वाला அவன் है। வெறும் வேலை செய்யறவன். எலிசா एलिशा அவனோட வேலைக்காரனுக்கே அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும்போது एलिशा ने अपने नौकर को वो वाला आशीर्वाद देते समय நீங்களும் நானும் தேவனோட பிள்ளைகள் आप और हम परमेश्वर के बच्चे நம்மளுக்கு हैं। எந்த மாதிரி ஆசீர்வாதம் தேவன் தரணும். हमें कैसा आशीर्वाद परमेश्वर देना चाहिए। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு உங்களுக்கும் आज आपको உங்க ஆசீர்வாதத்துக்கும் आपके आशीर्वाद को நடுவுல ஒரே ஒரு ஆள் தான் நிக்கிறாரு. बीच में एक ही एक आदमी खड़ा है, அதை தடை பண்ற நீங்க தான். उसको रोकने वाले आप ही हो। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நீங்க உங்களுக்கே தடையா இருக்கீங்க. आज आपके लिए आप खुद रुकावट बन के खड़े हो। அந்த தடையை உடைச்சு வாங்க. वो रुकावटों को तोड़ कर आइए। அற்புதம் விஷயங்கள் நிறைய இருக்கு. अद्भुत विषय बहुत सारे हैं। தேவன் உங்களை வச்சு நிறைய பேரை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर आपको रखकर बहुत लोगों को आशीर्वाद करने वाला தேவன் है। தேவன் விரும்புறார் நீங்க அவரோட வேலையை செய்ய. परमेश्वर चाहता है आप उसके काम करें। அறுவடையோ மிகதமா இருக்கு. पके हुए फल बहुत सारे हैं, ஆனா ஆட்கள் கம்மியா இருக்காங்க. पर उसको काटने के लिए लोग मजदूर कम हैं। मेरे बहनों भाइयों, सरेंडर योरसेल्फ. अपने आप को अर्पित करो। काम करने वाले बहुत कम है. अगर आप आपके अपने आप को अर्पित कर रहे हो ये समय, இப்ப நீங்க உங்களை அர்ப்பணை செய்தீங்கன்னா परमेश्वर आपको उपयोग करेगा. ஏசப்பா உங்களை வச்சு வேலை செய்வார்। आपके परिवार को उपयोग करेगा. உங்களை வேலை உங்க குடும்பத்தை வச்சு வேலை வைப்பாரு। आपके सभा को उपयोग करेगा. உங்க சபையை உபயோகப்படுவாரு। வீண் பேச்சுகள் தேவையில்லை. फालतू बातों के लिए जगह नहीं है। ஊழியத்துக்கு எதிராக பேசுகிற நாவுகள் இயேசுவின் நாமத்தில் அப்படியே அலைஞ்சு போவதாக. सेवकाई के विरुद्ध बोले हुए जुबान परमेश्वर वैसे ही नाश होने दो। ஊழியத்துக்கு எதிராக எந்த தடை வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே நிர்மூலமாக்கப்படுவதாக. सेवकाई के विरुद्ध जो कुछ भी समस्या है परमेश्वर वैसे ही नाश होने दो। முதல் என் தேவனது ராஜ்யத்தை கட்டுவோம். पहले मेरे परमेश्वर के राज्य को बांधेंगे, பின்பு தேவன் எல்லாமே சீரும் சிறப்புமாம் வழிநடத்துவார். फिर बाकी के चीज परमेश्वर एकदम बढ़िया तरीके से बना के देगा। எனக்கு நம்பிக்கை உண்டு. हमें विश्वास है। அப்படி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா वैसे आपको भी विश्वास रहेगा तो உற்சாகமா கரங்களை தட்டி
जोर से ताली बजाकर இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி. यीशु आपको कोटि कोटि உமக்கு धन्यवाद, கோடான கோடான கோடி நன்றி. आपको कोटि कोटि धन्यवाद। அப்பா என்னை தொட்டமக்காக நன்றி. परमेश्वर हमें छुए इसके लिए என்ன धन्यवाद, ஆசீர்வாதமக்காக பண்ணக்காக நன்றி இயேசு. मुझे आशीर्वाद किए इसके लिए धन्यवाद। அப்பா என்னை எடுத்து பயன்படுத்தும் ரேஜா. परमेश्वर आपने मुझे छूकर उठाया है, ஒரு மகிமையான மேகம் இங்க வருவதாக. एक महिमा भरा मेघ उतरने दो, எங்களை எல்லாரும் அந்த மகிமையான மேகம் தொடுவதாக. वो महिमा भरा मेघ परमेश्वर हम सभी के ऊपर उतरने दो। அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களை விலகி போயிட்டாங்கப்பா. ये लोग सभी लोग परमेश्वर मुझे छोड़ के गए, ஆனா விலகாத ஒரே ஒரு மேகம் நீங்க மட்டும்தான் இயேசு. सिर्फ एक ही एक मेघ है जो परमेश्वर आप हो। आपको सब लोग छोड़ेंगे आप எல்லாரும் உங்களை விட்டுட்டு போலாம், ஆனா वो कभी आपका हाथ नहीं छोड़ेगा. அவர் மட்டுமே ஒரு விலகாத ஒரு மேகம். वही है जो आपको न छोड़ने वाला मेघ है। जो भी स्थान पे है वो स्थान पे आप आंखें बंद कर लो. उंगे कनगले मूडी, अभी थोड़े देर में परमेश्वर आपके आंखों को छूने वाला है. इन्नु கொஞ்ச நேரத்துல ஏசப்பா உங்க கண்களை தொட போகிறார்। आपका आंख अभी बहुत सारी चीज को देखेगा. உங்க கண்கள் இன்னும் அதிகமான காரியங்களை பார்க்கும், जो आप कभी सोचे नहीं वो चीज देखेंगे. நீங்க யோசிச்சு கூட பார்க்காத விஷயங்களை பாப்பீங்க। तो परमेश्वर चाहता है ஏசப்பா விரும்புறாரு आपकी आंखों को वो खोल दे. உங்க கண்களை திறக்கிறதுக்கு। அவர் மட்டுமே ஒரு விலகாத மேகம். அவர் ஒருத்தர் மாத்திரமே விலகாத மேகம்। விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். என்னோட சேர்ந்து விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ। ஆவியானவரே, ஆவியானவரே, Come on, church. அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. Come on, church. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், Come on, church. இந்த இடத்தை மூடுதே. Everyone now. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மூச்சில என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடத்தையில என் நினைவில என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவில என் நடத்தையில என் நினைவில என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே வல்லின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே
அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன் அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் கால்களே சுவடுகள் போதுமே ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே அப்பாவும் கால்களே சுவடுகள் போதுமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே விமர்சன உதடுகள் மனம் சூற வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விமர்சன உதடுகள் மனம் சூற வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவரென்றுமே விலகுவதில்லையே கிருபையின் கரங்களோ குறைவதும் இல்லையே அழைத்தவரென்றுமே விலகுவதில்லையே கிருபையின் மரங்களோ குறைவதும் இல்லையே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே அலைத்தவரே அலைத்தவரே என்னூலியத்தின் ஆதாரமே
அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே உடைக்கப்பட்ட பாத்திரமானேன் உபயோகமற்றிருந்தேன் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன் உடைக்கப்பட்ட பாத்திரமானேன் உபயோகமற்றிருந்தேன் ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர் இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர் இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் பெருகணும் நீர் மட்டும் இயேசுவே ஹalleluya எழுந்து நிப்போம் முடிக்க போறோம் हम खत्म करने वाले हैं when I was praying உங்களுக்காக ஜெபிக்கும் போது जब ये आपके लिए हम प्रार्थना कर रहे थे உங்களுக்கே தெரியும் आप भी जानते रहोगे உங்க உள்ள ஏதோ ஒன்று நடந்துச்சு आपके अंदर कुछ ना कुछ तो अजीब सा महसूस हुआ रहेगा உங்களுக்கு ஒரு விடுதலை மாதிரி தெரிஞ்சிருக்கும் आपको एक छुटकारा मिला ऐसा एक महसूस हुआ रहेगा ஒரு லைட்னஸ் தெரிஞ்சிருக்கும் एक रोशनी आपकी जिंदगी में आई वैसा दिखा रहेगा மனசு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் आपका हृदय का बोझ जो है जरा कम लगेगा हल्का लगेगा हल्का लगेगा नहीं हल्का लगा रहेगा हालेलुया हालेलुया சில பேர்
இன்னும் தேவனுக்கு க்ளோஸ் ஆவறீங்க, थोड़े लोग और परमेश्वर के करीब आ रहे हैं, அவரை நேசிக்கிறீங்க. उनसे प्यार करते हो, ஏன்னா நீங்க நேசிக்கிறவங்க எல்லாம் உங்களை கைவிட்டு போயிட்டாங்க. क्योंकि आप जितने लोग से प्यार किए हैं वो सभी लोग छोड़ के गए हैं. ஆனா இன்னமும் உங்களை கைவிடாத ஒரே ஒரு தேவன் இயேசு மட்டுமே. पर अभी तक आपको न छोड़ने वाला हाथ परमेश्वर एक ही है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையோட கண்கள் தேவன் திறந்திருக்கிறார். आज बहुत सारे लोगों के जिंदगी के आँख को परमेश्वर ने खोला है. இனி உங்க வாழ்க்கையில நீங்க ராங் டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க. अभी से आपके जिंदगी में आप गलत फैसले नहीं लेंगे. நிறைய ராங் டிசிஷன் எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்களே நஷ்டப்படுத்திட்டீங்க. बहुत सारे गलत फैसले ले लेकर आपके खुद की जिंदगी को नाश में डाल दिए थे आपने. எடுத்தோம் கவத்தோம்ட்டு இல்லாமல் सिर्फ मैंने निर्णय लिया डाल दिया करके नहीं रहते हुए, ஆழமா சிந்திச்சு गौर से सोचकर தேவனை தேடி परमेश्वर की ओर அப்புறமா ढूंढकर, உங்க காரியங்களை டிசிஷன் எடுங்க. उसके बाद आपके कामों के लिए निर्णय लेना. ஹalleluya. பைபிள் ஸ்டடி பண்றவங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ, जितने लोग को बाइबल स्टडी करने का सोच है, मन है, சில பேருக்கு இங்க இருந்து பண்ண முடியலன்னா நீங்க ஆன்லைன் கூட உங்களுக்கு நாங்க அதோட கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். अगर इधर आकर नहीं कर पा रहे हैं तो ऑनलाइन में भी करवा सकते हैं हम. ஆனா நீங்க எவ்வளவு பேர் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, आप एक कदम आगे बढ़ाइए, தேவன் உங்களுக்கு இந்த ராஜ்யமே ஓபன் பண்ணி விட்டுருவார். परमेश्वर राज्य को आपके लिए ओपन करके देंगे. நீங்க எடுக்க வைக்க ஒரே ஒரு ஸ்டெப். आपको एक ही एक कदम आगे बढ़ाना है. என்ன ஸ்டெப்? ஒன் ஸ்டெப். एक कदम आगे बढ़ाना है. कितना स्टेप? आज मन में ये सोच लो, परमेश्वर आज से मैं किसी को नुकसान नहीं पहुंचाऊंगा, एक स्टेप रखो बस. परमेश्वर मैं आज से किसी के बारे में गलत नहीं सोचूंगा, वो एक स्टेप रख दो बस. परमेश्वर मैं आज से किसी को गाली नहीं दूंगा, वो एक स्टेप रख दो बस. परमेश्वर मैं आज से ये गलत काम मैं करूंगा नहीं, वो एक स्टेप रखो. नहीं करूंगा, आप रखो, परमेश्वर आपका मदद करेगा. आप जैसे हो, फिर से हम एक दूसरे को मिलते वक्त ऐसे आप नहीं रहेंगे. आप अभी के जैसे भी हो उससे अच्छा और बेहतरीन लोग बन के रहेंगे. अगर भरोसा करते हो, परमेश्वर के लिए ताली देके परमेश्वर की महिमा करो. दिन बर दिन परमेश्वर आपको बेहतर बनाएगा. क्या बनाएगा? बेहतर मनुष्य बनाएगा. पहला मनुष्य बनते, एक अच्छा मनुष्य, बस 4 जन के लिए कुछ करने का एक अच्छा मनुष्य बनाया, परमेश्वर बस हो गया. ठीक है, हम फिर से एक दूसरे को मिलते तक மீண்டுமாக நம்ம ஒருத்தர் சந்திக்கும் வரை हम फिर से एक दूसरे से मिलने तक நீங்களும் आप, உங்க குடும்பத்தையும், आपके परिवार, நீங்க செய்யற தொழிலையும், आप जो काम कर रहे हो वो, பிசினஸ், जो काम बिजनेस करते रहोगे वो, உங்க தாட் ப்ராசஸ், आपकी सोच, உங்களோட சரீரம், आपका शरीर, ப்ராஸ்பெரிட்டி, आपकी बढ़ोतरी, ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனிங், आपके आत्मिक आंख खुलना, இதெல்லாமே ஆசீர்வதிக்கிறேன். ये सभी कुछ आशीर्वाद करना है. இயேசுவின் நாமத்தில் இங்க நிக்கிற எல்லார் மீதும் இந்த ஆசீர்வாதம் பொழிவதாக. यीशु मसीह जितने लोग यहाँ पर खड़े हैं, ये आशीर्वाद उन सभी के ऊपर से अगर मेरा आपको हो. भरोसा है, ये आपको मिल गया तो ताली बजा के परमेश्वर की स्तुति. हम फिर से मिलेंगे. कैसा? हम फिर से मिलेंगे एक बेहतरीन जगह पे. हालेलुया. हालेलुया. எல்லா புகழும், सारे आदर, எல்லா மகிமையும், सारी महिमा, என்னுடைய எல்லா பொருளும் मेरे सभी कुछ என் இயேசுக்கே தருகிறேன். मेरे यीशु मसीह को ही देते हैं. We are so grateful for the opportunity to serve and bless you through this ministry. If this ministry has been a blessing to you and you feel led to support the work we are doing, we invite you to consider giving an offering.
Your generosity helps us continue to reach more people and fulfill the mission God has placed on our hearts. No gift is too small, and every contribution is deeply appreciated. Here are simple ways to give.